இதெல்லாம் பெரிய சைஸுக்கு வந்து நெஞ்சு வரும். இதெல்லாம் அறுவடை செய்யலை நாங்களே. புடல் வந்து வச்சு இப்போ எவ்வளோ காலமாகுது? நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த விவசாயத்தில் வந்துருக்கிறீங்க? புடல் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது மாதங்கள் இருக்கா? இந்த மாதத்தில் நாங்கள் வைக்கணும். ஒரு சின்ன சின்ன சைஸுகள்லாம் கிட்டத்தட்ட அரை கிலோ 1/4 கிலோ தான் 1/4 கிலோ தான் அந்த சைஸ். ரைட். இல்லை நான் கேட்குறேன்னா இந்த புடலோட சைஸ் வந்து இவ்வளோ தானே? மொத்தமாக இதுக்கு எத்தனை கண்டு வச்சுக்கிறீங்க? புடல் கண்டு கொடி எங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யும். கிடக்கு நிறைய பெரிய சைஸெல்லாம் கிடக்குது. இப்போ இங்கே பாருங்க, இந்த கொடியில் பாருங்க, ஒரு கொடியில் அப்படி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்க. அங்கே இருந்து இங்கே பாருங்க. பழைய நாளில் வந்து இந்த புடல் வந்து அறுவடை வந்து செய்ய போயினா மேலே ஒரு வித்தியாசமான ஒரு உணவு வந்து இந்த கிழுவம் குளியல் வச்சு தான் கட்டின வேண்டாம். இன்னொரு அழகான காலை வந்து சந்திப்போம். லைக் பண்ணி பாருங்க. பாய் பாய் பாய். ஓகே பாய். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி கோப்பாய் ராசபாத வீதியில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அதிகாலை 6 மணி நேரமாகுது. எல்லாருக்குமே தெரியும். இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், புடோல் பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்டு 50 நாளுக்கிட்ட ஆச்சுது. நட்டு 50 நாள் ஆச்சுது. ஏற்கனவே வந்து 4-5 தடவைகள் வந்து அறுவடை செஞ்சுருக்காங்க. இன்றைய நாளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆவது தடவையாக வந்து புடோல் அறுவடை வந்து செய்கிறாங்க. இந்த அறுவடை எல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்றது தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு வந்து மாலை ஒரு 5 மணி போல் இங்கே வந்திருந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயாவோட சில விஷயங்களை வந்து கேட்டு அறிஞ்சு கொண்டோம். அதாவது இந்த புடோல் பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது, எவ்வளோ நாள் அறுவடை செய்கிறது, எப்படி மருந்தடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இப்போ அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நேற்றைய நாளில் இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஐயாவோட வந்து காய்ச்சல்ன்றதை வந்து உங்களுக்கு இதில் போகிறோன்னு பார்த்துட்டு வாங்க அறுவடை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து புடல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைஸு. இப்படியே நாங்கள் இங்கால தோட்டக்கார அண்ணா வந்து நிற்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்னண்ணா? அழகேசன். நீங்கள் எந்த இடம் அண்ணா? கோப்பா ஆஸ்பத்திரி தான் உங்களோட இடம். ஓகே. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த விவசாயத்தில் வந்து இருக்கிறீங்க? 30 வருஷமாக இருக்கிறீங்க. ஓகே. இப்போ உங்களோட தோட்டத்தில் இப்போ என்னென்ன பயிர்கள் வந்து வச்சுக்கிறீங்க? புடலை, வண்டி, வாழை, சீசனை செய்ய போகிறோம். இனிதான் வந்து எல்லாம் வந்து செய்ய போகிறீங்க. ஓகே. இப்போ நாங்கள் முழுசாக இப்போ பார்க்க வந்தது வந்து இந்த புடல் தான். இந்த புடல் வந்து வச்சு இப்போ எவ்வளோ காலமாகுது? சரி, 50 நாள். இதுக்கு இந்த புடல் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது மாதங்கள் இருக்கா? இந்த மாதத்தில் நாங்கள் வைக்கணும்னு சொல்லி ஹைபிரிட் எந்த காலங்கள் ஹைபிரிட் விதைகள் வந்து எந்த காலங்களும் வந்து நல்லா ரைட். இப்போ இது வந்து நட்டு 50 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மாதமா? அதானே 2 மாதமா? 3 தடவை வாங்கிட்டோம். 3 தடவை வாங்கிட்டீங்க. அப்போ முதலாவது அறுவடை வந்து எப்போ செஞ்சீங்க? ஒரு 10 நாளைக்கு முதல் செஞ்சீங்க முதலாவது. இப்போ இது 2ஆவதா? இது 3 இனி செய்ய போகிறோம். 4ஆவது. இனி செய்ய 4ஆவது. ஏற்கனவே 2-3 தடவை அறுவடை செஞ்சாச்சு. ரைட். இப்போ நீங்கள் முதலாவது அறுவடையில் எவ்வளவு புடல்களை வந்து எத்தனை கிலோ வந்து எடுத்தீங்க? 1000 ஒரு 230 80 கிலோ நீங்கள் எடுத்தீங்க. இப்போ மொத்தமாக இதுக்கு எத்தனை கண்டு வச்சுக்கிறீங்க? புடல் கண்டு கொடி 200 மேலே இருக்கு. 200 கண்டு ரைட். அடுத்ததா இப்போ எப்போ அடுத்த அறுவடை? இப்போ அடுத்த நாளைக்கு காலமே. ரைட். அப்போ நாளைக்கு காலமையில வந்து அப்போ அறுவடை செய்யறதை பார்க்கலாம். ரைட். ஓகே. இப்போ இது வந்து இந்த அளவு வந்து இவ்வளோதான அளவு இந்த கொடி பூசணின்ற புடல்ன்ற விடாவளி 4 அடியும் அகலம். கண்டனர் இடம் வந்து 6 அடி இருக்கணும். 6 அடி இல்லை நான் கேட்குறேன்னா இந்த புடல்ன்ற சைஸ் வந்து இவ்வளோதானே? சைஸ் வந்து இதே ஒரு மூன்றாவது இனத்துல இது கடைசி சின்ன கட்டை. ரைட். 3 தான் இருக்கு. கட்டை இனம். நீளமாகவும் பாரது இருக்குல்ல, அந்த கயிறெல்லாம் கட்டி தொங்க போடுறேன் இருக்குல்ல, அது பழைய இனம். இது இப்போ இல்லையா? அதெல்லாம் நிறைய இல்லை. மார்க்கெட் படத்துல கொஞ்சம் கஷ்டம். ரைட். அதனால இப்போ அப்படியே போச்சு. ரைட். இதெல்லாம் வந்து இதே சைஸ் என்ன? இதே சைஸ். ஒவ்வொன்றும் வந்து இப்போ எத்தனை கிலோ இருக்கும்? இது ஒவ்வொன்றும் 1/4 கிலோ நிற்கும். 1/4 கிலோ நிற்கும். ரைட். பாருங்க இந்த சைஸ்கள் எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன சைஸுகள் எல்லாம் கிட்டத்தட்ட அரை கிலோ 1/4 கிலோ தான் 1/4 கிலோ தான் இந்த சைஸ். ரைட். இங்கே பாருங்க கொடியில எல்லாம் வந்து நிறைய எப்படி எத்தனை மரம் கொடி நிற்குன்னு சொன்னீங்க? இந்த கொடியோ முழுக்க எத்தனை மரம் கொடி நிற்குது? புடோ கொடி 200க்கு மேலே இருக்கு. என்ன ரைட். இங்கே பாருங்க மக்களே, இந்த புடலை பாருங்க, இதான் வந்து சைஸ்.
சில இதில் வந்து அழுகி போயிருக்கு என்ன அது குளவி தாக்கம். ரைட்டு. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து என்ன புடோல் வந்து விதியத்தனை போடுறது என்ன பேக்கெட்டில் எடுத்து நிலையத்தில் இருத்தாட்டு போட்டு. ஓகே. ரைட். இதுக்கு வந்து முதலாவது இப்போ நீங்கள் வந்து நட்டு முதலாவது இந்த தண்ணி கட்டுறதெல்லாம் என்ன மாதிரி இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் நீர் இறைக்கணும்? ஆரம்பத்தில் ஒன்றரை நாளைக்கு ஒருக்கா இறைக்கலாம் நாங்கள். ஒன்றரை நாளைக்கு. ஓகே. வெயில்லானே. ஆமாம். இப்போ மருந்தடிக்கிறதெல்லாம் என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்கணும்? மருந்து 4 நாளைக்கு ஒருக்கா அடிப்போம். 4 நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்கணும். ரைட். அப்படியே பராமரிக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்க. நாளைய நாளில் வந்து இந்த புடோல் வந்து அறுவடை வந்து செய்ய போயினோம். இதால் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் முதல் வந்து போடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த முதல்ல வந்து பெறக்கூடியமா இருக்குமாங்க? கட்டாயம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ரைட். இதால் நீங்கள் அடைகிற விளைவுகள் என்ன? அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது பறவை தாக்கம் இருக்கா? நோய் தாக்கங்கள்? நோய் தாக்கம் இல்லை. இந்த மருந்துகள் கிரமமாக மருந்து அடிக்கிறபடியா ஒரு 90% பாதுகாப்பு. அது பிரச்சனை இல்லை. ரைட். அடிக்காட்டி தான் என்ன இதா பலதா மருந்து அடிக்கத்தான் பிரச்சனை. ரைட். இங்கே பாருங்க இந்த காயை பாருங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அந்த சைஸ் 200 கிராம் அப்படியான அந்த சின்ன சைஸுகள்ல இந்த கொடிகள்ல வந்து பார்க்கக்கூடிய மேக இனி பெருக்கவும் கிடக்கு. விட்டு 1/2 கிலோ இதை விட பெருக்குமா? இன்னும் பெருக்கும். விற்கல. ஏன் விற்கல? என்ன காரணத்துக்காண்டி? நிறம் முத்திடும். ரைட். முத்தினா விற்பனை ஆகாது. அப்படியே எடுக்காங்க. ரைட். இங்கே பாருங்க இந்த கொடியில பாருங்க ஒரு கொடியில் அப்படி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பக்கத்துலேயே வந்து இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்போ வந்து இந்த இதெல்லாம் கயிறெல்லாம் வந்து பின்னி கட்டினது? இந்த கொடி ஒரு 15 நாளைக்கு வீடு வாங்கிடுவோம். 15 நாளில் கொடி வந்து முளைக்க வலிக்கட்டும். ரைட். பாருங்க மக்களே எவ்வளோ புடவைகளை வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே அழகா இருக்கு பார்க்கவே. நான் வந்து நினைச்சது அந்த நீட்டா வந்து வளர மாட்டேன் நான் நினைச்சது. இல்லை அது மேல் பந்தல் போடுற. ரைட். இங்கே பாருங்க அப்படியே பக்கத்துலேயே வந்து தொங்குது. நல்லா இருக்கு பார்க்க. அதுவும் இப்போ பின்னர் எத்தனை மணி எங்களுக்கு இப்போ சரி 5 மணி கிட்ட அதானே? 5 மணி ஆகுது. ரைட்டு. நானும் வந்து நல்ல கணக்கான டைம் தான் வந்துருக்கேன். அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு அங்களுடைய வந்து ஐயாவுடைய வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்க நல்லா அழகாக இருக்குங்க. நல்லா அழகாக இருக்குது. நானே இதை விட இன்னும் பெருக்கமாக்கணும்னு நினைச்சது. ரைட். இது வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு ஆவீங்க? இப்படி 5:30 ஆயிடுவாங்க. 5:30 ஆய வலிக்கிட்டுருங்களே. ரைட். நாளைக்கு வந்து 5:30 மணிக்கு வந்து சந்தைக்கு வந்து கொண்டு போவாங்களாம். நீங்கள் எந்த சந்தையை கொடுக்குறது? திண்ணவேலி. நீங்கள்லாம் கொண்டு கொடுக்குறோம்? நாங்களாம் கொடுக்குறோம். ரைட். இங்கெல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே சுற்றி அப்படி அங்கே இருந்து இங்கே பாருங்க அப்படியே சுற்றி பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சில இடங்கள்ல கொடி இல்லைண்ணே. பட்டு போச்சோ? பட்டு இருக்குமே. ரைட். இதுக்கெல்லாம் இதுக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து ஐதால இருக்குது. கொடி மூடும் வளர கிடக்கு. ரைட். இடையே நீங்கள் பிறகு போடலாம் தானே? இதெல்லாம் அப்படியே பிடிச்சி சுற்றி விட்டாதான் அந்த வெளியே மூடும். ரைட். அந்த சுருள் மாதிரி சுத்தமல்லோ அது பாதுகாப்பு. இந்த சுருள் மாதிரி வந்து அதே வந்து கவர் பண்ணணும். இந்த வலையை கவர் பண்ணணும். வேணே இங்கே பாருங்க. ஓகே. இது என்ன இப்போ வளமே நாங்கள் வறுத்து சாப்பிட்றோம் தானே? பால் கறி வர வைக்கிறேன். ஒரு ஓகே. இங்கே பாருங்க. வேற என்ன இப்போ உங்களோட இதுக்குள்ள இப்போ உங்களோட தோட்டத்துக்கு வேற என்ன வச்சுக்கிறீங்க? வண்டி நட்டுருக்கோம். வண்டி இருக்கா? ரைட். வண்டி அப்போ அதில் போய் பார்ப்போம். என்ன புல்லு பிடுங்க? புல்லு பிடுங்கணுமா? நீட்டாக இப்போ தான் எத்தனை நாட்டு வண்டி? நட்டு 20 நாள். 20 நாள். ரைட்டு. இங்கே பாருங்க இதுக்குள்ள எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ்லாம் வந்து முளைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1/4 கிலோ 200 கிராம் அந்த மாதிரி சைஸ்லாம் வந்து முளைச்சிருக்கு. நல்லா அழகாக இருக்குது. இந்த கொடிகள் அப்படியே பார்க்க லைனுக்கு பார்க்க வரைஞ்சி பாருங்க. அப்படியே வரிசையாகவே அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியமே இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கு உண்மையில ஒரு வித்தியாசமான ஒரு உணவு. ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் வந்து போய்க்காம வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து நேரடியாக வந்து பார்க்கக்கூடியமே இருக்குது. ரைட்டு. நீங்கள் இப்போ வந்து இந்த புடோல் கொடி வந்து வச்சு இப்போ 2 மாதம் கிட்டத்தட்ட 50 நாளாவது தானே? அப்போ இந்த கொடி வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் இதில் வந்து அறுவடை செய்யக்கூடியமே இருக்கும்? இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும்? இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம். என்ன 2 மாதம்? 2 மாதம் தான் இருக்கும். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா புடோலுக்கான ஆயுள் காலம் வந்து 4 மாதம் தான். 4 மாதம் தான். அதுக்கு கூட இருக்காது. ரைட். இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க இந்த இடத்துல? இதை திருப்பி பைத்தங்கொடி நடுவோம். திருப்பி பைத்தங்கொடி நடுவீங்களே? இதே சில வீட்டில் தானே இப்படியே விட்டேற்றுவோம். ரைட். பாருங்க இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2 மாதம் வந்து அறுவடை செய்யலாம். ஏற்கனவே வந்து 4-5 தடவை வந்து 4 தடவை அறுவடை செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒரு 2
2 மாதத்துக்கு வந்து அறுவடை செய்யலாம். 2 மாதம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 2 மாதம் கூட எத்தனை அறுவடை செய்யலாம்? ஒரு 4 தரம் இல்லை ஒரு 30 ஒன்று நாள் ஆகலாம். ரைட். இது வந்து இப்போ முளைச்சு கொண்டே இருக்கு தானே, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஹைபிரிட் விதை என்றபடியா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்க முன்னாடியா அவங்க வந்து இன்னொரு 30 அளவு வந்து ஆய்வாங்களாம். இந்த காய் 4 நாள்ல இதே அளவுக்கு வரும். இந்த காய் வந்து 4 நாள்ல இந்த பெரிய சைஸுக்கு வரும். ரைட். இப்போ நீங்க எத்தனை நாளுக்கு ஒரு இறக்கணும்? இப்போ இதுக்கு இது நாங்கள் 1 நாள் இறக்கிறோம். 1 நாள் தான் இறக்கணும். ரைட். இது உங்களுடைய பைத்த இது இதான் இப்போ இதான் போச்சுன்னு சொன்னீங்க. அறுவடை காலம் முடிஞ்சது. முடிஞ்சது. இப்போ இது பைத்த வந்து வச்சு எவ்வளோ காலம்? இது வச்சு 4 மாதத்துக்கு மேலே. 4 மாதத்துக்கு மேலே. ரைட். இதில் நல்ல அறுவடை எடுத்தது. ஓகேண்ணே. ரைட். ஓகே. உங்களோட ஐயா வந்து இப்போ வண்டியும் வந்து வச்சுக்கிறான் பாருங்க. இந்த இது தொங்கலில் வந்து வண்டி இருக்குது. புல்லு பிடுங்க. புல்லு பிடுங்கணும் என்ன? ரைட். அதே மாதிரி பாப்போம். வண்டி பயிற்சியம் வந்து ஐயா செய்கிறாராம். பிறகு வந்து நாங்களும் ஒருக்கா வண்டி பயிற்சியை பற்றியும் வந்து ஐயாட்ட வந்து தெளிவாக கேட்கலாம். நாங்கள் இங்கே பாருங்க, இங்கே அலையெல்லாம் பைத்த இருக்குது. ஆனால் இதே கொஞ்சம் கொஞ்சமாக வருமோ? வரும். நான் ரெக்காம விட்டுட்டேன். நீங்கள் ரெக்காம விட்டு இல்லை இதில் கொஞ்சம் பிஞ்சுகள் எல்லாம் வந்துங்கண்ணே. ஆனால் இதெல்லாம் இது அடிக்குதானே? மருந்தடியெல்லாம் விட்டுட்டேன். மருந்தடியெல்லாம் விட்டபடியாக அதெல்லாம் பழகி கொண்டு வருதானே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கி வீட்டு பாய்க்கலாம் தானே. இதப்போ வச்சது நேற்றுக்கா? அது நேற்று வச்சு இல்லை. அந்த இதப்போ தானே பார்க்கவே அப்படி தெரியுது. ஓகே. இங்கே பாருங்க அப்படியே பாருங்க வண்டியை பாருங்க. இதெல்லாம் ஓட்டு அடிச்சிங்கண்ணே. அந்த புல்லு புழு அடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் இப்போ புல்லு அப்போ நீங்கள்லாம் புல்லெல்லாம் பிடிங்கினா தான் நீட்டாக இருக்கு. நாளை எப்பவும் அப்புறம். ரைட். இப்போ இதுக்கு எத்தனை வண்டி நிற்குது? ஒரு 2500 நிலையம் தரேன். 2500 வண்டி கண்டு நிற்குது. ரைட். பாருங்க, இதுக்கெல்லாம் வந்து வண்டி கண்டு இங்கே எல்லாம் வந்து இந்த பைத்தை வச்சு அதெல்லாம் வந்து ஆயுட்காலம் வந்து முடிஞ்சுது. ஓகே. மழை நேரத்தில் மழை நேரம் நல்ல ஒரு அழகாக இருக்குது. இப்போ எவ்வளோ போகுதுயா கிலோ? கிலோ 60 ரூபா கொடுப்போம். 60 ரூபா கிலோ. 1 கிலோ. உங்களுக்கு நீங்கள் நேரடியாகவே இப்போ கொடுக்கறபடியா? இல்லை நான் நேரடியாக 60 ரூபா கொடுக்கலாம். 60 ரூபா கொடுக்கலாம். ரைட். பாருங்க, 1 கிலோ வந்து 60 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்களாம். ரைட். இங்கே பாருங்க, நல்லா அழகாக இருக்கு. ஓகே. இப்படியே நாங்கள் அந்த சில விஷயங்களை வந்து ஐயாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். நாளைய நாளில் அதிகாலையில் வந்து அறுவடை வந்து செய்வாங்களாம். அப்போ அறுவடை செய்ய வந்து எப்படி அறுவடை செய்கிறாங்கன்றதை வந்து சேர்த்து தான் நான் இந்த புரோல் பயிற்சிக்கான இந்த காணொளி வந்து நாளைய நாளில் வந்து போடுவேன். வந்து பாருங்கள், இதை பாருங்கள், இன்றைக்கு மாலை நேரம் வந்து பார்த்ததுக்கும் இப்போ அதிகாலை வந்து 6 மணிக்கு நாங்கள் இந்த புரோல் பயிற்சியை வந்து பார்க்குறோம். பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்படி எங்க பாருங்க, ஐயா வந்து விடிய காதலே வந்து தம்பியாக 2 ஆயினம் 2 பேர் 2 ஆயினம். நீங்களுமே வருமா? 2 பேர் தான். ரைட். சரி. நீங்கள் உங்களோட பேர் பாருங்க. நீங்கள் சந்தையை போகணும் நீங்கள். ஓகே. இங்கே பாருங்க, நிறைய காரணம் தான். இப்போ இதில் வந்து இந்த பேக்கில் ஆஞ்சு வந்து இதில் வைக்கிறேன். பாருங்க எப்படி ஆயினம்ன்றதை வந்து காட்டுறேன். பாருங்க, பிடிங்க அப்படியே ஒரு வேக்கில் வந்து போடினோம். இதான அந்த சைஸ்னா இந்த சைஸ்லேயே வந்து ஆஞ்சிடுவாங்க. இதாங்க அந்த கடைசி சைஸ். கிட்டத்தட்ட 10 இஞ்சி 1 அடி தான் வந்து இதோட சைஸ் வந்து. இது வந்து ஒரு ஹைபிரிட் விதை. கடைசியாக வந்த இனத்தில் வந்து 3வது வந்து இனம்னு சொல்லினார். கடைசியாக வந்த இனம். அப்போ இது வந்து உலக அளவுலாம் வந்து வளரும். இது வந்து கொஞ்சம் முத்தலாக வரும். ஆனால் வந்து இதை விட மாட்டாங்க. என்ன சொன்னால் ஆக முத்தினா அந்த ஒரு கோடுமையாக வருமா. அதுக்கு பிறகு சந்தையில் வந்து சரியான விலைக்கு வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த ஒரு கணக்கில் வர வந்து எல்லோரும் வந்து ஆஞ்சிடுவாங்க. இங்கே வருங்க, எல்லாமே வந்து அப்படி தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்குண்ணே. இது கொஞ்சம் ஓகே. இங்கே வரும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி வரும். ஆனால் வந்து சந்தைப்படுத்துறதுக்காக கொஞ்சம் வேலைக்கும் சிலர் ஆய்வாங்க. இல்லைங்க தெரியும் தானே. இப்போ கத்திரிக்காய் வந்து பெருசாத்தான் வந்து வளர்ந்தாத்தான் முத்தினா தான் ஆய்வாங்க இல்லை தானே. அறுவடை செய்யக்கில் வந்து கொஞ்சம் அவங்கள கிலோவுக்கு வரவுன்றதுக்காண்டியும் கொஞ்சம் சின்ன கத்திரிக்காயும் ஆய்வாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த புடவலம் வந்து இதில் வந்து ஆஞ்சு இப்போ இதில் அறுவடை செஞ்சு வந்துருக்காங்க. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே சின்னது தான். பழமையாக நாங்கள் பார்க்குற மாதிரி அந்த பெரிய சைஸுகள் எல்லாம் வராது. பாருங்கள் புடவல் பயிற்சி எப்படி இருக்குண்டு. அது நல்லா இருக்கு. அப்படியே நீட்டுக்கு அப்படியே இருக்கு பாருங்க. நீட்டுக்கு ஆஞ்சு அப்படியே ஐயா கொண்டு வர கையில் கொண்டு வந்து அப்படியே இதில் பேக்கில் போட்டு விட்டு பாருங்க. இப்போ 2 ரூபாய்க்கு ஆகல. 1 பேக் தான் ஆகலாம்.
ரைட் நேரம் வச்சு ரைட் ரைட் அப்போ நீங்கள் இன்னும் வேலைக்கு வந்துட்டீங்களா எத்தனை 5 மணிக்கு வந்தீங்களா ரைட் ரைட் ஓகே பாய் இப்போ நான் 6 மணின்னா ஐயா ஒரு 5:50 வந்துட்டார் நீ பாருங்க 5 வந்துருக்கு பார்த்து ஒன்லேயும் வந்து ஆயினும் சைஸில் வந்து ஒரு சைஸில் வந்து பார்த்து ஆயணும் அதனால் பார்த்து சுற்றி 5 வந்துருக்கு பாருங்க இதில் டக்கு ரைட் நாங்க இந்த கணக்கில் இதான் கணக்கு இதோட பெருசாக கொஞ்சம் வளர முடியும் மற்றபடி ஆக பெரிய அளவில் எல்லாம் வளராது அப்போ நாளே தண்ணி கட்டணுமே நாளைக்கு கிடைக்கணும் என்ன 1 நாளைக்கு வந்து வச்சு கொண்டு இருக்கணுமா இதில் எல்லாம் வைக்கணும் நாங்களும் வந்து 1000 தான் நாங்களும் வந்து அறுவடை செய்கிறோம் இதுலேயும் கிடைக்கு எல்லாம் பெரிய சைஸுக்கு வந்து நெஞ்சு வரும் இதெல்லாம் அறுவடை செய்கிறோம் நாங்களே 5 ஐயா கொடுப்போம் இங்கே வருங்க பார்த்து அப்படி ஆய வேண்டிய அதிகாலையில் யோசிச்சு பாருங்கள் பின்னிறங்களில் தண்ணி கட்டணும் அதிகாலை நேரங்களில் வந்து ஆஞ்சி அதை வந்து அதிகாலையில் கொண்டு சந்தையில் கொடுத்தா தான் காசு இதுதான் வந்து ஒரு வியாபாரியினுடைய கஷ்டங்கள் என்ன இதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது என்ன ஈஸியாக வந்து எதுவுமே வந்து கிடைக்காது உண்மையிலேயே சில பேர் உண்மையிலே நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் இப்போ ஒரு அரசாங்கத்தில் வந்து வேலை செய்கிற ஒரு ஆளுக்கோ அப்படி வேறு ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள் தனியாரில் வேலை செய்கிற ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு லீவு கிடைக்கும் ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைகளை வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி கட்டணும்னு சொல்லி சொன்னால் தண்ணி கட்டத்தான் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செய்து கொடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செஞ்சு கொடுக்கத்தான் பண்ணணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பயிர் வந்து முத்திப்புற அழியும் அப்போ அப்படியான நிலைமையெல்லாம் இருக்குது அப்போ விவசாயிகள் படுற கஷ்டம் உண்மையிலேயே நாங்கள் இந்த விடயங்களை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறோம் எல்லோரும் வந்து பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் எப்படியோ ஒன்று ஆஞ்சு அப்படியே ஒன்று அஞ்சு அப்படியே ஒரு ரூபாய்க்கு இந்த கையை வந்து கொண்டு போவாராம் 1 ரூபாய் கொண்டு போவார் நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியும் வந்து செய்வோம் சந்தை கொடுக்குறது கிடக்கு நிறைய பெரிய சைஸெல்லாம் கிடக்குது கேமரா வச்சுக்கொண்டு ஆயிரம் கஷ்டம் ஓகே ஒன்றே போடும் நீ பாருங்கள் இது பெரிய ஒரு வேக் பெரிய சைஸ் கிட்ட ஒரு 50 கிலோ ஒரு வேக் வருமானு சொல்லி நினைக்கிறேன் இதில் எல்லாம் கிடக்கு ஓகே நிறைய கிடக்குது கேமரா கையில் வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய ஆயிலாது அதனால தான் என்னங்க ஐயா ரைட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி ஆயிரம் அது பக்கத்து ஒரு தம்பி வரையில் நல்லா அப்புறம் ஆயிரம் இங்கே இதெல்லாம் வந்து பெரிய சைஸுக்கு இங்கே இருக்கும் நல்ல பெரிய சைஸும் கிடக்குது இங்கே வரங்க இந்த தம்பியை வந்து 1000 காட்டி கொடுப்பேன் இதெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க பார்த்து அந்த முத்தல் தன்மையாகத்தான் ஆயணும் அதாவது பிஞ்சிடம் வந்து ஆயக்கூடாது இந்த கீழே கிடக்குடா இப்படி 5 போட்டுருக்கேன் சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்குது பாருங்க இந்த ஒரு பேக் எத்தனை கிலோ வரும் ஐயா 67 கிலோ சரியா சொல்கிறீங்க நடுக்கு 1000 தானே 5 அப்படியே ரைட் அப்போ அங்கே தம்பி அதுக்கே ஆயிரம் எல்லாத்தையும் உண்டா போட்டு காட்டுவோம் ரைட் ஓகே பாருங்க மொத்தமாக ஒரு பேக்கில் வந்து 67 கிலோ வருமா பாருங்கள் இந்த பெரிய ஒரு பேக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து இப்போ ஆஞ்சு வந்து வைக்கணும் இன்னும் ஆஞ்சு முடியலை இது வந்து இன்னொரு ஆள் வந்தபடியாக
இன்னொரு வந்தபடியாக வந்து பார்த்துச்சுன்னா கொஞ்சம் கடை ஆஞ்சு போயிடலாம். இப்போ கிட்டத்தட்ட நான் 6 மணிக்கு வந்தேன்னா ஐயா வந்து அவர் 5:50 வந்தவர். 5:50 வந்து இப்போ ஒரு 6:30 இடையில் எல்லாம் அறுவடை செஞ்சு அதை வந்து அப்படியே மூட்டை கட்டி திணைவெளி சந்தைக்கு வந்து கொண்டு போவார். கொண்டே நீ அங்கே கொண்டே அதை விற்று தான் அவங்களுக்கு வந்து காசு. 2 பேரும் சேர்ந்து வந்து இப்போ தூக்கிட்டு வரணும் பாருங்க. இன்னைக்கு கொண்டு மற்ற ஆஞ்சதை வந்து உண்டா கட்டி போட்டு கொண்டு வைப்பார். இங்கே வந்து இப்போ தம்பி ஆஞ்ச புடவையும் சேர்த்து ஐயா ஆஞ்சது எல்லாத்தையும் வந்து சேர்த்து உண்டா வந்து சேர்த்து கட்ட போயிடும் பாருங்கள். ஒரு கட்டம் முடிஞ்சுது. அடுத்த இன்னும் கொஞ்சம் வந்து நிரப்புறதுக்கு வந்து பத்தாது. அதில் வந்து ஆஞ்சு வந்துருக்கணும் பாருங்கள். பாருங்க ஆஞ்சு வந்துருக்கேன். இப்போ இதை கட்டி சரிச்சு வச்சுட்டு இதை மேலே வச்சு கொண்டாட்ட கடலண்ணா வைக்கக்கூடிய இறக்கி போட்டு தோட்டத்துக்குள்ளே வந்து கொண்டு போகிறார் பைக்கை. நான் உள்ளக்கே வச்சு கட்டி போட்டு தூக்கணும். சுவம் வேண்டாம், கிட்டத்தட்ட 70 கிலோ கிட்ட வரும். அதனால் ஒட்டி கொண்டு போகிற பாருங்க. இதுக்கு மேலே வந்து இந்த கிழுவன் கூலையில் வச்சு தான் கட்டின வேண்டாம். அதில் கட்டப்படைக்க வந்து அண்டுப்படாமல் இருக்கிறதுக்காண்டி பாருங்க. ரைட், ஓகே பாருங்க. ஃபைனலாக பைக்கில் வந்து வச்சு கட்டியாச்சு பாருங்க. ഓ പേജില്ലയോ? ஃபைனலாக ஐயா வலிக்கிட்டார். திருநெல்வேலி சந்தைக்கு வலிக்கிட்டார். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். ஓகே பாய். ஓகே, காலனி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஐயா வந்து இந்த புடவை கொண்டு திருநெல்வேலி சந்தைக்கு வந்து வலிக்கிட்டார். நாங்களும் வந்து வலிக்கிடுவோம். நேற்றைய நாள் பின்னிடம் வந்திருந்தோம். வந்திருந்து அவருடைய இந்த புடவை பயிற்சி சம்மந்தமாக வந்து காய்ச்சிருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். இன்றைய நாளில் அறுவடை. நான் ஒரு 10-15 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் கூட நான் இந்த காலை வந்து பதிவு செய்திருக்க முடியாது. சரியான டைமுக்கு வந்தபடியாக மட்டும்தான் இந்த காலை வந்து எடுக்கக்கூடியமே இருந்தது. ஓகே, என்ன தண்ணியும் குடிக்கல, வறுமை இதிலே வந்துட்டேன். ஓகே, இதோட வந்து இந்த காலை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு அழகான காலை வந்து சந்திப்போம். லைக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய் பாய். ஓகே பாய். மறக்காமல் வீடியோ பார்க்க லைக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு காணொளி சந்திப்போம். ஓகே, பாய்.